எல்லாத்துக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு Petalogic. இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்த பாக்ஸு. ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள பீட்டாஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேர் எக்ஸாட்டிக் எக்ஸ்பென்சிவ் பீட்டா. இது ஒரு எக்ஸாட்டிக் வகையில் சேரக்கூடிய ஒரு பீட்டா தான், நார்மல் இல்லை. ஸோ பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா கார்போர்டு கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. ஸோ ஃபிஷஸ்லாம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அன்பேக் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்லாம் பிச்சாச்சு. ஸோ நல்லா பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணேன்னா வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேப்பர் எதுக்கு நல்லா திக்காக போட்டு வச்சுருக்காங்கன்னா, ஷிப்பிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் ஆடக்கூடாதுன்னு. ஸோ இதை பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட மீன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேப்பரில் வச்சு பண்டில் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த மாதிரி பேப்பரில் வச்சு உள்ளே பண்டில் பண்ணி தராங்கன்னா, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷுக்கு அது எங்கே போகுதுன்னே தெரியாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ என்ன தான் நீங்கள் ஷிப்பிங் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ஆகும், நம்ம அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு இது பண்ணுறது தான். இதுதான் ஒன்று. ரெண்டாவது ஃபிஷ் வந்து இது. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னா, அதுக்கப்புறம் உள்ளே ஒன்றும் இல்லை, பேப்பர் தான் போட்டுருக்காங்க. பேப்பர் எதுக்கு போடுறாங்க நான் சொன்னேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடாது, ஃபுல்லாக நம்ம போட்டு அமுக்கி வச்சிட்டோன்னா ஆடாது அவ்வளோவோ. ஸோ அதுக்காக தான் வந்து பேப்பர்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இருங்க பிரிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு எடுத்தாச்சு. ஃபஸ்ட் லேயர் எடுத்தாச்சு. இப்போ தான் கடைசி லேயர். தண்ணி கொஞ்சம் லீக் ஆகிருக்கு. ஸோ மீன் தெரியுதா? ஸோ இது என்னன்றதை நீங்கள் பாதி பேர்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்ததை அடுத்த அன்பேக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது அதோட ஒரு பேர் தான், பார்த்துக்கோங்க இதை நல்லா. நான் இன்னொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் விட்டுட்டு காட்டுறேன். அது பார்த்திங்கன்னா இதை ஏற்கனவே சொன்னால் பாதி பேர் சொல்லியிருப்பீங்க, இது என்னன்றதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் இதை அன்பேக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இதையும் பிரிச்சுருவோம் அது மாதிரியே. ஸோ இதுக்கு தான் கொஞ்சம் ஏர்லாம் லீக் ஆகி இதாகிடுச்சு. ஸோ ஆனால் மற்றபடி ஃபிஷ்ஷெல்லாம் சூப்பராக இருக்குது உள்ளே. ஸோ இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இது கெஸ் பண்ணாமல் இருந்தால் கூட இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எஸ், வைல்டு எக்ஸாட்டிக் பீட்டா. ஸோ இதில் மட்டும்தான் கொஞ்சம் ஏர் லீக் ஆகி தண்ணி தான் இருக்குது. பட் மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதான் அதோட கலர் பொட்டென்ஷியல் இல்லை, இதோட சூப்பராக அதோட கலர்ஸ்லாம் பாப்பப் ஆகும். ஸோ கொஞ்சம் ஆக்லிமேட் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 4 months தான் ஆகுது. ஸோ அதனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நீ மோஸ்ட்டாக கலர்ஸ் வராது. ஸோ என்ன வைல்டு ப்ரீட்னு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏலியன் ப்ளூ வைல்டு பீட்டாஸ். அது பார்த்திங்கன்னா வைல்டு பீட்டாலே வந்து பார்த்திங்கன்னா இது புது ப்ரீட், ஹைப்ரிட் ஏலியன் ப்ளூ வைல்டு பீட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வைல்டு பீட்டாவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் பீட்டாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். இது வந்து பார்த்திங்கன்னா புது ஜீன். ஸோ இது கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், காப்பர் கலர். இது கலருக்காக தான் நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ இந்த வைல்டு பீட்டாவில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலும் ஓரளவு கலர்ஃபுல்லாக இருக்கும். மற்றதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலரே இருக்காது சொல்லப்போனால். ஒரிஜினல் ப்ரீட் தான். ஸோ இதை நம்ம அப்படியே கன்ஃபார்ம் போடக்கூடாது, ஆக்லமேட் பண்ணிட்டு தான் போடணும். ஆக்லமேஷனை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேல் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது மேல். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல், கலர்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஆக்லிமேட் ஆனதுக்கப்புறம் நல்லா கலர் வரும். ஸோ வாங்க ஆக்லிமேட் பண்ணலாம். நான் சூப்பரான ஒரு டேங்க் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்காக டேங்க்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சிமெண்ட் தொட்டினா மீன் வளர்க்குன்னு இல்லை, ஒரு தனியாக இந்த பூ செடி வளர்க்குற தொட்டியில் எம்சியில் வச்சு அடைச்சி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன். வைல்டு பீட்டா கேர் வீடியோ நான் போடுறேன். இது கூட சீக்கிரம் ப்ரீட் பண்ணும்போது ஒரு வீடியோ போடுறேன்.
ஸோ ஏன் கலர் மாறுன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆச்சோ இல்லை பயந்துச்சுனாலோ அது கலர் வந்து பார்த்திங்கன்னா டல்லாக ஆரம்பிச்சிடும். பீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது பொதுவாக நடக்கிறது தான். ஸோ கொஞ்ச நேரத்தில் திருப்பி கலர் வந்துடும். வைல்டு பீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பீட்டர்ஸோட கொஞ்சம் சென்சிட்டிவானது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும். தண்ணி இந்த சூழ்நிலை மாறிச்சினாலே கலர் மாறிடும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இது ரொம்ப கலர் டல்லாக போயிடும். ஸோ இப்போ நம்ம தூக்கி ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண சிமெண்ட் தொட்டி, அதில் பிளான்ட்ஸ் போட்டு பாதாம் மேலே போட்டு வச்சுருக்கேன். இந்த பாதாம் மேலே கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நான் பாதாம் மேலே அதிகமாக போட்டிருக்கேன். காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா டார்க்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பீட்டாஸ்க்குனாலே அதான் பிடிக்கும். வைல்டு பீட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிடிக்கும். கலர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சிமெண்ட் தொட்டி சூஸ் பண்ணது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே லைட் விடாது, நல்லா டார்க்காக சூப்பராக இருக்கும். அதுக்கு மாதிரி அப்புறம் ஃபாக்ஸ் டெயில் பிளான்ட் நிறையவே போட்டிருக்கேன் நேச்சுரல் என்விரான்மெண்ட்காக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி பிளான்ட், இதை நல்லா வளர்ட்டும். ஸோ இதான் நான் ஃபீமேலுக்கு சூஸ் பண்ண டேங்க். ஃப்ளோட் பண்ண விட்ருவோம். ஸோ ரொம்ப நேரம் ஃப்ளோட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ட்ரான்சிஷனில் ரொம்ப நேரம் இருந்திருக்கு. கொஞ்சம் நேரம் ஃப்ளோட் பண்ண விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ப்ரொசீஜரை பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட அடுத்த சைஸ் உள்ள ஒரு தொட்டி, நல்லா கொஞ்சம் பெருசு. இதுலேயும் அதே செட்டப் தான், பாதாமல் நிறையா போட்டு வச்சுருக்கேன். ஸோ மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் வேறு லீக் ஆகிடுச்சு. இதையும் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ண விட்ருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நிமிஷம் தான் ஆச்சு. ஸோ இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட காட்டணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ இதுக்கோட கலரை பாருங்கள், சும்மா எமரல்டு மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஆக்டிவேட் பண்ணும் போதே ஆன் பண்ணியிருக்க வேண்டியது தான் ஃப்ளாஷ் லைட்டை. ஸோ நான் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன் இந்த ஃபிஷ்ஷை கவருக்குள்ளேருந்தே. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வைல்டு பீட்டை வளர்க்குறது இதுக்கு ரொம்பவே வித்தியாசமானது தான், நார்மல் பீட்டர்ஸை தவிர்த்து. ஸோ நான் ஒரு கேர் வீடியோ போடுறேன், பாருங்கள். ஸோ அவங்கக்கிட்ட காட்டும்போது இந்த ஆக்லிமேட் பண்ணுறது தொட்டியை காட்டும்போது நடுவில் ஒரு விரல் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எங்கள் அப்பா விரல் தான். ஸோ தெரியாமல் நடுவில் வந்துடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட். பார்த்துக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரம் ஆக்லிமேட் ஆகணும். பார்த்தீங்களா கலர் எப்படி இருக்குங்க? ஸோ அந்த வீடியோவில் கொஞ்சம் குறை இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ நான் அவ்வளோ ஒழுங்காக எடுக்கலை. ஸோ நம்ம ஃபீமேலே நான் காட்டிடுறேன். ஃபீமேலுக்கும் கொஞ்சம் கலர்ஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஆக்லிமேட் ஆகட்டும். பார்த்திங்களா, ஃபீமேலுக்கும் நல்லா கலர் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. என்ன சொன்ன மாதிரி ஏலியன்ஸில் மட்டும்தான் வந்து ஏலியன் வைல்டு பீட்டாவில், அதாவது ஏலியன் வைல்டு பீட்டாவில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கும் நல்லா கலர் இருக்கும். மற்றதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர் இருக்காது, டல்லாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் இன்னொரு தடவை காட்டுறேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா தொட்டி செட்டப். இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவ்வளோ பெருசு இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்றும் இல்லை, வைல்டு பீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டார்க் வாட்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் நிறையா பாதாம் மேலே போட்டேன். பாதாம் மேலடா எங்கன்னு கேட்பீங்க. ஸோ அது வந்து மேலே ரொம்ப மேலே இருந்துச்சு, அது எனக்கு பிடிக்கல. அதனால் கீழே எல்லாத்தையும் வச்சு ஒரு கல் வச்சுட்டேன், அவ்வளோதான். ஸோ மணி பிளான்ட் ஒன்று போட்டிருக்கேன், அது சிங்க் ஆகிட்டே இருக்குது. ஏதாவது வச்சு கட்டணும் அப்படின்னா கூட பெட்ரு. ஸோ அப்புறம் இதுக்கும் அதே செட்டப் தான். ஃபாக்ஸ் டெயில் கொஞ்சம் நிறையா பண்ணி நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம், கொஞ்சம் நல்லா ஆக்லிமேட் ஆகிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணணும். அந்த ஸ்டெப் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் பேக்கில் உள்ள வாட்டரை 50% ஊற்றிடணும். அதில் இருக்கிறதே கம்மி தான், அதில் பாதியை ஊற்றிட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது போடணும். இந்த ஏற்கனவே இதில் உள்ள தண்ணி எடுத்து அதில் ஊற்றணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளது கொஞ்சம் ஈஸியாக செட் ஆகும். இதை பற்றி நான் கிளியராக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆகட்டும், அட்லீஸ்ட் ஒரு 20 minutes ஆகட்டும். ஸோ ஃபீமேலை விட்டாச்சு. ஸோ ஃபீமேலை விடும்போது வீடியோ எடுக்கலை. ஸோ எப்பவுமே பேக்கில் உள்ள வாட்டரை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பேக்கில் உள்ள வாட்டரை எடுத்துகிட்டு வந்துட்டு ஓடிடுச்சு. ஸோ ரொம்ப ஷையாக இருக்கும் வைல்டு பீட்டாஸ். ஸோ இதுவும் ஷையாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காகவே தெரியாது, ஏன்னா அது அடியில் போய் ஒளிஞ்சிக்குது. ஸோ சேஃபாக தான் ஃபீல் பண்ணும் இந்த மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா. ஸோ அதனால தான் ஒழுங்காக காட்ட முடியல. நல்லா தான் இருக்குது, கலர்லாம் நல்லா தான் கொடுக்குது. ஸோ நம்ம அடுத்து மேலே விட்டுருவோம்.
ஸோ நீங்கள் வைல்டு பிட்டை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா வந்து இப்போ வளர்க்க போகிறீங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேங்கோட டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். க்ளோஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா நீங்கள் வைல்டு பிட்டை வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் செய்கிற பெரிய மிஸ்டேக்கே அதுவாக தான் இருக்கும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா வைல்டு பிட்டை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜம்ப் பண்ணும். ஸோ நம்ம இருக்கும்போது ஜம்ப் பண்ணால் எடுத்து உள்ளே விடலாம். ஸோ நம்ம இல்லாத போது ஜம்ப் பண்ணி நைட் டைம் காலைல வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போய் கிடக்கும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணோடனே டேங்கை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எப்போவுமே க்ளோஸில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஃபீட் பண்ணுறப்போ. ஸோ அதனால தான் மணி பிளான்ட்டே எடுத்துட்டேன். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, வைக்க முடியல. ஸோ அதனால் மணி பிளான்ட்டே நான் எடுத்துட்டேன். மறக்காமல் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டேக்கில் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ எங்கடா மேலேன்னு கேட்பீங்க. ஸோ அது வந்து என்ன ஆச்சுன்னா அப்படியே போய் கரெக்டாக அந்த கீழே வச்சுருக்க பாதாம் மலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிச்சு. ஸோ அதனால் அதை நான் எடுக்க வேணான்னு விட்டுட்டேன். ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நான் நினைக்கிறேன். அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா பேக்கெட் உடஞ்சதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் தொல்லை பண்ணணும்னு விரும்பலை. ஸோ அதனால் ஒழிஞ்சிக்கிச்சு. மற்றபடி நல்லா தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா அடியிலே தான் போயிருக்கு. எல்லாமே அப்படி தான் கிடக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற டேங்க் தான் இது. ஸோ சில நாள் காட்ட முடியல, நான் விடும்போது காட்டியிருக்கலாம். சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா கேர் வீடியோவில் கண்டிப்பாக வந்து அதை நான் காட்டுறேன். ரெண்டுத்தையும் தனியாக ஒரு டேங்க்கில் போட்டு கூட நான் காட்டுறேன் கேர் வீடியோவில். ஸோ வைல்டு பிட்டை கேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் டெப்த்தாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் இல்லை, டெப்த்தாக. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய். வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவுக்கு.